மறுபடியும் சொல்றேன், ஏதாச்சும் ஒரு 2 ஜாதகத்தை கொண்டு போய் ஏதாச்சும் ஜோசியக்காரனை கொடுத்து இதுல எது பணக்காரன் எது பிச்சைக்காரன் சொல்லி நார்மலான ஜாதகம் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது அவனால. ஒரு யூனிக்கான ஜாதகமா இருந்து ஒரு ரொம்ப இயல்மையான வீட்டுல பிறந்தா அவர் ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரர் நிலைமைக்கு, ஒரு பெரிய லட்சாதிபதி நிலைமைக்கு, பெரிய ஒரு செல்வந்தர் நிலைக்கு வருவார். அப்ப என்ன சார் அது முக்கியமான இணைவு அப்படின்னா, சனிக்கு 1 உங்களுக்குன்னா நீங்க கடன் வாங்கி ஜாலியா இருக்கலாம். ஆனா செவ்வாய் வக்ரமானா கடனை கட்ட முடியாம மாட்டீங்க. எனவே உங்க ஜாதகத்துல செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு இருந்தா ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பார்த்து வரோம். எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில பேசிட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த பணம் நிறைய சேர்றதுக்கான கிரக நிலைகள் என்ன, யார் என்ன மாதிரி இருந்தா சேரும், திடீர்னு எனக்கு பணம் வர்றதுக்கு ஏதாச்சும் அதிர்ஷ்டங்களுக்கு ஏதாச்சும் வழிவகை இருக்கா, ஏதாச்சும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க முடியுமா, ஆக்டிவேட் பண்ண முடியுமா, ஏதாச்சும் புதுசா வழிகள் சொல்றாங்களே சார், இந்த நம்பர்ல எழுதுனா காசு வந்துடும், இந்த நீங்க மனசுக்குள்ள பிரபஞ்சத்துக்கு நீங்க வேண்டிகிட்டே இருந்த காசு வந்துடும், பிரபஞ்சம் உங்கள்கிட்ட எல்லா பணத்தையும் ஈர்த்து உங்களுக்கு கொடுத்தோம்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? உண்மையிலே பணம் வர்றதுக்கு அப்படி ஏதாச்சும் வழிகள் இருக்கா? அப்படி பணம் வரணும்னா ஒரு ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்கணும்? இந்த மாதிரி தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஜோதிடம் என்பது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்னா, இதுல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ஒரு மனிதருடைய செல்வ நிலை அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால அதே ஜாதகத்தை நம்ம ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தாருன்னா அவர் பெரிய கோடீஸ்வரன் சொல்லலாம் இல்லைங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்காரு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர், அவர் வீட்டுல 1000 ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்னா அது பெரிய அவர் முரட்டு பணக்காரர்னு சொல்லலாம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால சில லட்சங்கள் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெரிய ஆள் தான். இப்ப நீங்க சிட்டிக்குள்ள மதுரை, திண்டுக்கல், எந்த பக்கம் தேனி, கோயம்புத்தூர் எந்த பக்கம் போனாலும் ஒரு சாதாரண ஒரு 5-6 சென்ட் கிரவுண்ட் வாங்குறதா இருந்தா 1 கோடி ரூபா வந்துருது. அப்ப இப்ப எல்லாருமே ஒரு வீடு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஒவ்வொரு வீடுகளுமே ஒரு 70-80 லட்ச ரூபா 1 கோடி ரூபா ப்ராஃபிட் அந்த ஒருத்தர் இருக்கக்கூடிய வீடு. அப்ப எல்லாமே கோடீஸ்வரனாவும் ஆயிட்டாங்க இல்லையா? அப்ப இங்க கோடீஸ்வரன், லட்சாதிபதி, 1000 கொண்டிருக்கவன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலத்தை சார்ந்தது. இன்னொரு விஷயம், அப்ப இந்த ஜாதகத்தை வச்சு நான் எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் எவ்வளவு லட்சம் வச்சிருப்பாரு, இவர் எவ்வளவு கோடீஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தினுடைய செல்வ நிலை என்ன, அதனுடைய பேஸ்ல உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டெப் இது. சாதாரணமா ஒரு குடும்பத்துல பிறந்தாரு, அதே செல்வ நிலையில தொடர்ந்து இருக்கிறாரு, தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய ஜாதகம் எந்த ஒரு முக்கியத்துவம் பெறாம சாதாரணமா இருக்கும். நான் நிறைய பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் பார்த்திருக்கேன். அவங்களுடைய ஜாதகத்துல எந்த ஒரு இணைப்புமோ எந்த ஒரு முக்கியத்துவமே இருக்காது. ஆனா அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு, இவரும் கோடீஸ்வரனாவே வாழ்வாரு. இவர் பெருசா முன்னேற்றவும் மாட்டாரு, பின்னடையவும் மாட்டாரு, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிருவாரு. அப்ப இப்படி ஜாதகத்துல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஏதாச்சும் ஒரு 2 ஜாதகத்தை கொண்டு போய் ஏதாச்சும் ஜோசியக்காரனை கொடுத்துட்டு இதுல எது பணக்காரன் எது பிச்சைக்காரன் சொல்லி நார்மலான ஜாதகம் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது அவனால. ஆனா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது, இப்ப எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம் சார், ஏன்னா இன்னும் லோயரா இருக்கிறோம். நம்ம என்னைக்காச்சும் ஹை கிளாஸ் வர முடியுமா அப்படின்னு பாக்குறது இது யூனிக்கான ஜாதகம். ஒருவேளை இந்த யூனிக்கான ஜாதகமாக இருந்து இந்த யூனிக்கான ஜாதகத்துல பிறந்தவர் ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டுல பிறந்திருந்தா அவர் 500 மடங்கு பெருசாக்குவார். ஒரு யூனிக்கான ஜாதகமா இருந்து ஒரு ரொம்ப இயல்மையான வீட்டுல பிறந்தா அவர் ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரர் நிலைமைக்கு, ஒரு பெரிய லட்சாதிபதி நிலைமைக்கு, பெரிய ஒரு செல்வந்தர் நிலைக்கு வருவார். அப்ப என்ன சார் அது முக்கியமான இணைவு அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல அதிகப்படியான கிரகங்கள் முக்கியத்துவம் அடைவது. முக்கியத்துவம்னா என்ன சார் அப்படின்னா, அந்த யோகி அவயோகி சொல்றாங்களே அது மாதிரியா, இல்லாட்டினா இந்த 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சொல்றாங்களே அது மாதிரியா அப்படின்னா நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு முக்கியத்துவம். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரு ஜாதகத்துல 2 வக்ரம் 3 வக்ரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஒரு யோகங்களோ திடீர் அதிர்ஷ்டங்களோ நடக்கும் போது அவருக்கு வாழ்க்கையில எப்ப நடக்கும் அப்படின்னா, அது காலத்தினுடைய சுழற்சியை வச்சு கோச்சாரத்தை வச்சு கண்டுபிடிக்கும். கண்டிப்பா இவரு இருக்கிற நிலைமையில இருந்து மேலேறி வந்துருவாரு. சார் அதே ஜாதத்துல 2 கிரகங்கள் பரிவர்த்தனையே ஆயிருக்கு சார் அப்படின்னா அது இன்னும் யோகம். அதே ஜாதத்துல ஒவ்வொரு ராசிகள் இருக்கக்கூடிய 30 டிகிரில இருக்கக்கூடிய கிரகங்கள்ல 2 டிகிரிக்குள்ள ஒரு கிரகமும் 28 தாண்டி 30 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ரம், பரிவர்த்தனை, சந்தி, இந்த 3 ராசி 3 நிலைகள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் உங்க ஜாதகத்துல வக்ரமோ பரிவர்த்தனை விளிம்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிறந்த நிலையிலிருந்து அதே நிலைக்கு உயர்வான நிலைக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ நிலைக்கு போவீர்கள். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன் சார், என் ஜாதகத்துல எதுவுமே இல்ல அப்படின்னா உங்களுடைய பிறப்பு எந்த அளவுல பிறந்தீங்களோ அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு ஸ்மூத்தா ரன் பண்ணிடுவீங்க.
ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி அப்நார்மலா ஒரு முக்கியத்துவமா பெற்ற கிரகங்கள் அதிகமாக இருக்குன்னா நீங்க அந்த அளவுக்கு அடிச்சு மேல போவீங்க. நீங்க எந்த அளவுக்கு மேல போவீங்க அப்படின்னா கோச்சாரங்களை வச்சு சொல்லணும். அதே நேரத்துல இந்த மாதிரி பிறந்தவங்க திடீர்னு கீழேயும் இறங்கலாம். அதுவும் கோச்சாரத்தை வச்சுதான் முடிவு பண்ணும். அப்ப எப்பயுமே சேஃபா கேம் ஆடுறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப திடீர்னு கப்புன்னு ஒரு காலங்கள் வரும்போது மேல தூக்கி விட்டுரும். அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்க ஜாதகத்துல வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அப்படி எதுவுமே இல்லாட்டினா நீங்க எந்த நிலவுல பிறந்தீங்களோ அந்த நிலைமையை மெயின்டைன் பண்ணிட்டு போவீங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அப்ப எங்க அப்பா 1000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா நானும் 1000 ரூபாய் தான் சம்பாதிப்பேன். அப்படி இல்ல. உங்க அப்பா அந்த காலத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சாருன்னா இப்ப இந்த காலத்துல வந்து ஒரு 40,000 50,000 அந்த 1000 ரூபாய்க்கு ஒருத்து அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப காலத்துக்கு சூழலுக்கு ஏற்றது போல உங்களுடைய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி டிசைன் ஆயிருக்கோ அதே சிச்சுவேஷன் அதே பொசிஷன் அப்படிங்கறத நீங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கான வரவுகள் இருக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வக்ரம் பரிவர்த்தனை எதுவும் இல்லை அப்படின்னா உங்க ஜாதகம் நீங்கள் எப்படி பிறந்தீங்களோ அதையே அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போவீங்க. வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பிருந்தால் இதை விட உயர்வுக்கு போவீங்க. இதுலயும் முக்கியமா ஒரு ஜாதகத்துல சனி இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 5, 7, 9 சுக்கிரன் இருந்தா கடன் வாங்கியாச்சும் ஜாலியா இருப்பீங்க. அப்ப சுக்கிரன் வந்து சனிக்கு 1, 5, 7, 9 இருக்குன்னா நீங்க கடன் வாங்கி ஜாலியா இருக்கலாம். ஆனா செவ்வாய் வக்ரமானா கடனை கட்ட முடியாம மாட்டீங்க. எனவே உங்க ஜாதகத்துல செவ்வாய் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு இருந்தா கடன் மட்டும் வாங்கிறாதீங்க. சனியும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்தா ஏனாவது ஒண்ணு செலவு பண்ணிடாதீங்க. இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உங்க ஜாதகத்துல வக்ரம் பரிவர்த்தனை இருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள். இதுக்காக நீங்க வந்து ஏதாச்சும் ஆக்டிவேஷன் பண்ணணுமா, நம்பர் ஏதாச்சும் எழுதணுமா, செல்போன்ல பாக்குறப்ப 11 11 10 10 12 12 15 15 இதெல்லாம் தெரியணுமா அப்படின்னா எதுவும் தேவையில்லை. அப்படின்னா தெரிஞ்சுதான் ஒருத்தர் கோடீஸ்வரன் அப்படின்னா செல்போனே இல்லாதப்ப எப்படி கோடீஸ்வரன் ஆனாங்க அப்படிலாம் எதையுமே நீங்க பார்க்க தேவை. நம்பரே கண்டுபிடிக்கிறதுனாலயே ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லைன்னா, அதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா உங்களுடைய ஜாதகத்துல அந்த விதி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்க ஆக்டிவேஷன் பண்ணவும் தேவையில்லை, அதுக்கு முயற்சி செய்யவும் தேவையில்லை. எத்தனையோ கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் இதெல்லாம் முயற்சிச்சா கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்தாங்க. பிறக்கிறப்ப கோடீஸ்வரனா பிறக்கிறேன், அந்த கரு என்ன கர்ப்பப்பையில உட்காந்து நம்பர் பார்த்துட்டா இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க தேவை. நீங்கள் பிறந்த இடத்துல இருந்து உயர வேண்டும் என்றால் வக்ரம் பரிவர்த்தனை விரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய ஜாதகம் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாச்சும் தகவல்கள் தேவை, இல்லைன்னா ஜோசியம் சம்பந்தமான ஏதாச்சும் தகவல் தேவைன்னா அப்படியே கமெண்ட்ல போய் உங்களுடைய கமெண்ட்டுகளை டைப் பண்ணி போடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம்.